பெங்களூருவின் முக்கிய பகுதியில் உள்ள ஏடிஎம் மையம் ஒன்றில் பணம் எடுக்கச் சென்ற பெண்ணை ஒருவர் அரிவாளால் வெட்டினார். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பெங்களூருவின் பிரதான பகுதியான மிசன் சாலையில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஏடிஎம் ஒன்றில் பணம் எடுப்பதற்காக நேற்று காலை 7 மணி அளவில் பெண் ஒருவர் உள்ளே சென்றார். அப்போது திடீரென உள்ளே நுழைந்த ஒருவர் ஷட்டரை கீழே இறக்கிவிட்டு ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுத்து தருமாறு அந்த பெண்ணை துப்பாக்கி முனையில் மிரட்டினார். ஆனால் பணம் எடுத்து தர அவர் மறுக்கவே அந்த நபர் அரிவாளால் அந்த பெண்ணை சரமாரியாக வெட்டினார். இதில் அந்த பெண் இரத்த வெள்ளத்தில் சரிய அவரிடமிருந்த பணம் மற்றும் செல்போனை எடுத்துக்கொண்டு அந்த நபர் வெளியேறினார். Around 7 o'clock, 7 to 7:15, she came to NR Circle ATM and she entered into that ATM to withdraw the money. At the same time, one person carrying some suitcase, some briefcase, followed her and entered into that ATM. And there he assaulted this lady on her head and on her face. இந்த சம்பவம் காலை 7 மணி அளவில் நிகழ்ந்து இருந்தாலும் அந்த நபர் ஷட்டரை மூடிவிட்டு சென்றதால் இது குறித்து எவருக்கும் தெரியவில்லை. இந்த நிலையில் ஷட்டர் வழியே ரத்தம் கசிவதை கண்ட மாணவர்கள் சிலர் கொடுத்த தகவலின் பேரில் அந்த பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சைக்கு பின் அந்த பெண் ஆபத்தான கட்டத்தை தாண்டி விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. This lady remained unconscious there till 10:45. After that, when she gained the consciousness, she called for help, and somebody then intervened and then got the shutter opened, and this lady, they informed the police, and the police came and shifted her to hospital. She has gained consciousness now. இந்த சம்பவம் அந்த மையத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான பெண்மணி அதே ஏடிஎம் மையத்தின் வங்கியில் மேலாளராக பணிபுரிவதாகவும் காலையில் பணிக்கு செல்லும் முன்பாக பணத்தை எடுக்க அவர் சென்றபோது தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் தெரியவந்துள்ளது. அந்த பெண்ணை தாக்கிய நபரை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ராஜசேகர்.